இப்போது கட்சியை வழிநடத்த என் தலைமையில் 6 பேர் கொண்ட குழு போடப்பட்டிருக்கு. கட்சியுடைய எல்லா நடவடிக்கையிலும் அந்த குழு கவனிக்கும். அண்ணாமலை வந்தாலும் தொடருங்க சார். இது என்ன கேள்வி இப்போ சார்? அன்னபூர்ணா விவகாரத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? அன்னபூர்ணா விவகாரம் இட் இஸ் க்ளோஸ்டு சாப்டர். அவரும் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களை தர்ம சங்கடப்படுத்திட்டேன், அதனால் அவர் வருத்தம் தெரிவிச்சிருக்கார். எழுத்துப்பூர்வமாக தெரிவித்து சோஷியல் மீடியாலையும் அவரே போட்டிருக்கார். அதனால் இது ஒரு பெரிய இது இல்லை. திமுகவில் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே திமுகங்கிறது வந்து கருணாநிதி குடும்பத்தின் கொத்தடிமைகள் கட்சி அது. அதனால் அது வந்து இப்போ சீனியர் மினிஸ்டர்ஸ் இன்பநிதி ஸ்டாலினுக்கும் நாங்கள் வந்து சபார்டினேட்டாக இருக்க இஷ்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. துணை முதல்வர் பதவி என்ன கொடுத்தா என்ன ஆகும்? நீங்கள் லேபிளை மாற்றுறதுனால ஏதாவது மாற்றம் வரப்போகிறதா? அவரை நீங்கள் விளையாட்டு மந்திரின்னு சொல்லுங்கள், இல்லை விளையாட்டா மந்திரியாக இருக்காருன்னு சொல்லுங்கள், அல்லது துணை முதல்வர் சொல்லுங்கள், என்ன வேணால் சொல்லுங்கள். கண்டென்ட் என்ன? சனாதன ஹிந்து தர்மத்தின் எதிரி உதயநிதி, தட் இஸ் தி கண்டென்ட். அதனால் ஒன்றும் மாற்றம் இருக்க போதில்லை. லெட் தம் கால் மது ஒழிப்பு மாநாடு. அது மது ஒழிப்பு மாநாடா? வெட்கக்கேடான மாநாடு. ஏன்னா அவர் மாண்புமிகு முதலமைச்சரை போய் பார்க்குறாரு. என்ன சொல்லணும்? மது விலக்கை அறிவிக்கணும். என்னைக்கு பண்ணுவீங்க அப்படின்ல கேட்கணும். இப்போ திமுக மினிஸ்டர்ஸே 2 பேர் போகிறாங்கன்னா அதில் அவர் வந்து அதுக்கு போட்டிருக்கிற கமிட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஏதோ மத போதர்கள் மாநாடு மாதிரி இருக்குது. என்ன மது விலக்கு மாநாடாக தெரில. ஸோ இட்ஸ் அ ஃபார்ஸ். தேங்க்யூ. வேறு என்ன பண்ணுவார்? அது உங்களுடைய பார்வை. அது திராவிடியன் ஸ்டாக்கோட சில பேருக்கு ஒரு பிரமை. அதே கொள்கைகளை சொன்னால் தான் நமக்கு ஓட்டு போடுவாங்களோன்னு. அதே கொள்கைகளை அடாப்ட் பண்ணுற இன்னொரு கட்சி எதுக்கு? டெட்வுட்டு தானே, எக்ஸ்ட்ரா ஃப்ளஷ். அதனால் அவங்க வரட்டும், திமுகவோட ஓட்டுகள் அவரும் பகிர்ந்துக்குவார். நல்லது தான் நடக்கும். நன்றி. முடிஞ்சு ஓகே.